ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான கேரட் தோசை அண்ட் இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1.5 டீஸ்பூன் உளுந்து, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கப் கட் பண்ணின இஞ்சி துண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கணும். இதை ஆறுற கேப்பில் நம்ம ஒரு 2லேருந்து 3 கேரட் எடுத்து நல்லா கட் பண்ணி அது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு. நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் அப்படின்னா இதில் உப்பு சேர்க்க தேவையில்லை. நம்ம நார்மலான தோசை மாவு தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் அந்த மாவில் உப்பு சேர்க்காததுனால இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் லைட்டாக தண்ணி வேணால் தெளித்து அரைக்கலாம். அந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ மாவு கூட நல்லா கலந்து நம்ம ஸ்பீடாக சூப்பரான கேரட் தோசையை செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு அவ்வளோவா ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நார்மலாக நம்ம எப்போவுமே தோசை சுடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம ஜஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தவங்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்மளுடைய இஞ்சி சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட ஆட் பண்ண வேண்டிய பொருள் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன்னா அந்த ஜிஞ்சரோட ஒரு காரமான டேஸ்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை ஆட் பண்ணுறோம். இது கூட நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த புளியை நல்லா பேஸ்ட் மாதிரி திக்காக கரைச்சி ஆட் பண்ணி நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்த பருப்பு போட்டு கருவேப்பிலையை போட்டு இதில் தாளிச்சிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் நம்மளுடைய ஈஸி அண்ட் ஹெல்த்தியான இஞ்சி சட்னி ப்ளஸ் கூடவே கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைல் அண்ட் சப்போர்ட்.